ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹவுஸ்மேட்ஸ். குக்கு வித்து கோமாளி தர்ஷன், ஹர்ஷா பைஜு, காளி வெங்கட், வினோதினி அண்ட் கடைசியாக அந்த சின்ன பையன் கென்ட்ரிக், இவங்களாம் சேர்ந்து நடித்த படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்தை புது டைரக்டர் டி ராஜவேல் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் சொல்லாமல் இந்த ரிவ்யூவை கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஸோ ஸ்பாய்லர்ஸ் அலர்ட். இந்த படம் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. 2012, 2022 இந்த 2 காலகட்டத்தையும் இணைக்கிறதுக்கு டெசராக்ட் 3D டைமென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. ஐடியாவா இது ஒரு நல்ல ஐடியா. ஒரு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு வீடும் இன்னொரு காலகட்டத்தில் இருக்கிற இன்னொரு வீடும் ஜாயின் பண்ணால் அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, யாரா இந்த கான்செப்ட்லாம் நம்புவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை நம்பி போறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அப்படி எதிர்பார்த்த போற உங்களுக்கு இதுல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா எந்த மாதிரி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்பீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல தர்ஷன் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஹர்ஷா பைஜு, இவங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி ஒரு பழைய வீட்டை ஆல்டரேட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. போன இடத்துல அவருக்கு அந்த வீட்டில் நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அவங்களோட ஒய்ஃப் ஹர்ஷா பைஜு. அங்கே தானா டோர் சாத்துறது, தண்ணி டேபு திறக்கிறது, லைட் ஆன் பண்ணுறது அப்படின்ற பல பூச்சாண்டித்தனமான விஷயத்த காமிச்சாலும் இந்த வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க தர்ஷன் அண்ட் ஹர்ஷா பைஜு. இன்னொரு பக்கம் காளி வெங்கட்டுக்கும் வினோதினி மேமுக்கும் அவங்க சின்ன பையன் கென்ட்ரிக்கும் இதே மாதிரி அமானுஷமான விஷயங்கள் அவங்க வீட்டுக்கும் நடக்குது. இந்த 2 பேருக்கும் நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தா, 2022 இருக்கிற தர்ஷன் வீடு 2012 இருக்க காளி வெங்கட் வீடு, இவங்க 2 வீடும் ஒண்ணுதான். அதுக்கு காரணமா இருக்கிறது டெசராக்ட் 3D டைமென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இவங்களோட வீட்டு செவத்துல தான் இவங்க 2 பேரும் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, எழுதி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அப்படி எழுதி கம்யூனிகேட் பண்றது தொடர்ந்து போர் எடுக்குன்றதை தெரிஞ்ச டைரக்டர் ராஜவேல் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வச்சு பேச வச்சுட்டாரு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இவங்க 2 பேரும் தனித்தனி ஆங்கிள் காமிச்சது, ஒரே ஃப்ரேம்ல 2 பேரும் ஸ்பிட் பண்ணி காமிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு நல்ல கதை, அப்புறம் இந்த நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த சின்ன பையன் கென்ட்ரிக் கூட நல்லா நடிச்சிருந்தான். இந்த படத்தோட பலமே விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், எடிட்டிங். இந்த 4மே தான் இந்த படத்துக்கு பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த 4ம் இல்லாம இந்த படம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நடக்கிற சின்ன சின்ன காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. அந்த செவத்தை பார்த்து பேய் ஓட்டுறதும், சாமி கும்பிடுறதும், இவங்க பேயின்னு நினைச்சு பண்ண எல்லா விஷயமும், எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்துக்கு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்றதுனால அந்த அளவுக்கு நம்மளால ரியாலிட்டியா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இந்த கதை ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நம்ம ஊர் ஆளுங்க கண்டிப்பா இது ஏத்துப்பக்கலாம் தெரியாது, ஆனா ஏத்துக்கிட்டா உண்மையாவே இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் படம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம் தான். நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தர்ஷன் டிஷர்ட்ல டெசராக்ட் டிசைன் இருக்கும். இது இந்த படத்தோட கான்செப்டை முன்னாடியே நம்மளுக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த காலம் பொன் போன்றது அது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்துல ரிவ்யூ ஒரு பிரசாந்த் கூட ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு, அதுவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அது சின்ன காலம் பொன் போன்றது அப்படின்ற ஒரு வண்டியை வச்சுட்டு நான் தண்ணி கேன போட வந்தேங்க அப்படின்னு சொல்றது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு குடும்பம் ஒன்று சேரும். அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு நீங்க படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, படம் நல்லா இருக்கு, நீங்க தாராளமா போய் ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படம் தான், நம்பி போங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.